அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பைரி டே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும், ஒரு பிளட் பாத் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நடந்தது. அது எக்ஸாக்டாக வந்து எந்த கண்டிஷன் படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனே கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனாலோ இல்லை 45,200 ஒரு கேப் டவுன் எடுத்து ஓப்பன் ஆனாலும் ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷனோ இல்லை கால் ஆப்ஷனோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஓப்பனே பார்த்தீங்கன்னா 45,944. ஸோ எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பிவோட் வரைக்கும் போட்டு ஒரு புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 46,000 ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிடுச்சு. ஸோ டவுன் ஆன மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து சரி எக்ஸ்பைரி டே ஆச்சு, இன்றைக்கி வந்து 45,200 வரைக்கும் இறங்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரியே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வந்து எக்ஸ்பைரி டே மாதிரி தெரில. ஸோ இதுக்கு முன்னாடி 2 நாளுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சைட் வேஸு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் சைட் வேஸில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நாள் 2 நாள் சைட் வேஸ்னால் பரவாயில்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் வந்து சைட் வேஸாக இருக்குது. ஸோ இது என்ன சொல்ல வருது, சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹையை கட் பண்ணிவிட்டு மேலே போகுதா இல்லை லோவை கட் பண்ணிவிட்டு, அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளைக்கான சைட்வேஸோட ஹை பார்த்தீங்கன்னா 46,000 உங்களுக்கு போய் பார்த்தீங்கனாலே தெரியும் 46,062. அதே மாதிரி இந்த சைட்வேஸோட லோ பார்த்தீங்கன்னா 45,527. இந்த ரெண்டையுமே கட் பண்ணால் ஸோ அடுத்தது வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்து எதிர்பார்க்காம ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸில் கட் பண்ணலாம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்குள்ளார தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன் டேல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேண்டில் ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே நேற்று மாதிரி தான். ஆனால் என்ன ஒன்றுனா நேற்று லோ வந்து கட் பண்ணலாம், மார்க்கெட் மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவ்வளோவா பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திரும்புது நிஃப்டி. ஸோ மறுபடியும் வந்து இது கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு கேப் டவுனோ இருந்துச்சுன்னா அதோட என்ன சொல்கிறதுனா அது எங்கே போய்ட்டு மார்க்கெட் வந்து திரும்பும் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து முன்னாடியே அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 46,050, பிவோட் பாயிண்ட் வந்து 45,800, சப்போர்ட் வந்து 45,600. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 46,062, லோ வந்து 45,620, ஓப்பன் வந்து 45,944, க்ளோஸ் வந்து 45,818. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 100 பாயிண்ட் ஒரு 60 பாயிண்ட் தள்ளி தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லைல்ல, ஒரு 300-400 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் இருக்கிறனால நம்ம இந்த ஹை லோ ஓப்பன் க்ளோஸை வச்சு ஒரு தீர்மானத்துக்கு வந்து வர முடியாது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸாக தான் போயிட்டு இருக்குது. 3 நாளாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நிஃப்டி இப்போ இறங்கிட்டு இருக்கனால ஸோ கண்டினியூஸாக ஈவினிங்கும் இறங்குனுச்சுன்னா ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. ஒரு கேப் டவுன் எடுத்துருந்துச்சுன்னா ஸோ அதோட அடுத்த சப்போர்ட் எந்த இடம்னா 45,200. உங்களுக்கு ஒன் டேல ஷோ பண்ணுறேன் பாருங்க. 45,200 ஒரு கேப் டவுன் எடுத்தால் 45,200 வந்ததுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கேப் அப் எடுத்தால் 46,500 தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ கேப் டவுன் விழுந்துச்சுன்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா 45,200 வரைக்கும் ஹோல்டு பண்ணி கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கேப் அப் எடுத்துச்சுட்டோன்னா 46,500 வரைக்கும் போகும். கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா 46,500 வரைக்கும் போகும். ஸோ 46,500 வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. ஆனால் இந்த 2 இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கால் ஆப்ஷன், அதாவது இந்த பிவோட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸையும் செகண்ட் டார்கெட்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 46,500 வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த சப்போர்ட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த 45,200 வச்சு கட் பண்ணிக்கலாம். நாளைக்கு இந்த 2 இடத்துல எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அது பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து நமக்கு வந்து ஷோ கொடுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 கண்டிஷன். ஒன்று வந்து கேப் அப்பில் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்புக்கு 46,500, கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா சப்போர்ட் வந்து 44,500.
ஸோ இந்த ரெண்டுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ மறுபடியும் மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே கொண்டு வர தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக 46,500 செகண்ட் டார்கெட்டாக 46,500 வச்சு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கனால ஸோ கண்டிப்பாக இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைட் ட்ரை பண்ணோம்னா 45,600 ஃபஸ்ட் டார்கெட்டையும் 45,200 வந்து செகண்ட் டார்கெட்டையும் வச்சு அந்த புட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சியோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன் 119.50 சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 118.50 வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் 246.50 வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் டச் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து அதே இடத்துலேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பேங்க் ஆஃப் பரோடா வந்து இன்றைக்கி ஒர்க் ஆகலை. ஸோ மூணாவது வந்து கொடுத்துருந்தேன் ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹையாக கட் பண்ணால் கொஞ்சம் மேலே போகும், லோவாக கட் பண்ணால் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹையாக கட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. லோவாக கட் பண்ண மார்க்கெட் அது வேணால் லோவாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து 1426 வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து சொதப்பி தான் ஆகும். ஏன்னா பேங்க் நிஃப்டியே ஒரு சைட்வேஸ்னால் கண்டிப்பாக அதோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் என்ன ஆகும்னா கொஞ்சம் சொதப்பி தான் ஆகும். இதில் ரிசல்ட்ஸ் கொடுத்தா தான் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐனாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஏடிஹெச் பிரேக் அவுட், அதாவது ஆல் டைம் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையாக என்ன இருந்துச்சுன்னா 660.45 இருந்தது. ஸோ காலையில் இது பிரேக் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி எஸ்பிஐ பேங்க் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் அப் கொடுத்துருக்கு எஸ்பிஐ பேங்க்கில். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் சைடு போயிருந்தோன்னா கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து எஸ்பிஐ பேங்க்கில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இன்ட்ராடேயில் வச்சு அதாவது போர்ட்ஃபோலியோவில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி தான். ஸோ ஐடிஎஃப்சி இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 119.50, மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 117.55. நாளைக்கு இந்த ரெண்டு இடத்துல எந்த இடத்துல வந்தாலுமே நம்ம வந்து ஒரு செல் சைடோ பை சைடோ வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 119.50 வந்ததுக்கப்புறம் செல் எடுக்கலாம். அதே மாதிரி 117.55 வந்ததுக்கப்புறம் ஒரு பை வந்து எடுக்கலாம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு 216.25, 215.90 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி ஹையாக கட் பண்ணிட்டு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லை மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட் அந்த லைனுக்கு வந்தாலோ நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து ட்ரை பண்ணோம்னா ஸோ மறுபடியும் மேலே வரும். எப்போவுமே ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வேல்யூ இருக்கும். அதாவது பிஎன்பி வந்து 8,000 ஒரு பாயிண்ட்டுக்கு, அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் வந்து 5,000, ஐடிஎஃப்சி 5,000, பேங்க் ஆஃப் பரோடா 2,925, பந்தன் பேங்க் வந்து 2,500. இந்த மாதிரி பெரிய வேல்யூ இருக்கிற பேங்க்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பேக்கப் வந்து அதிகமாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஎன்பியில் வந்து நம்ம வந்து செல் ஆக போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ பிஎன்பிலலாம் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் இல்லை 3 ரூபாய்க்கெல்லாம் அந்த ப்ரைஸே ஓடிட்டுருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 25,000 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம வந்து பிஎன்பியை வந்து ஒரு ஆர்டர் வந்து எடுக்கலாம். ஆனால் அதுக்கு பேக்கப் பற்றி நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. இப்போ 3 ரூபா 4 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் வந்து 8,000 ரூபாய்னா 8 நாள் 30, அதாவது 8 நாள் 3 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுன்னா 8 3 24,000 ரூபாய். ஸோ 24,000 ரூபாய் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க. ஆனால் சப்போஸ் ஒரு பாயிண்ட் இல்லை 1.5 பாயிண்ட் எல்லாம் டவுன் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 12,000 ரூபாய் பக்கம் லாஸ் ஆகிடும். மேலே வந்துச்சுன்னா நம்மளோட அமௌண்ட் டபுள் ஆகிடும். ஸோ அதை பற்றி யோசிக்கிறத விட நம்மளுக்கு லாஸ் ஆனால் நம்ம வந்து பேக்கப்புக்கு என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடரோட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கடமை கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது தான் யோசிக்கணுமே தவிர ப்ராஃபிட் வரட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ லாஸ் ஆகிறப்ப நம்ம பேக்கப் கண்டிப்பாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பி, ஃபெடரல் பேங்க், இந்த ஐடிஎஃப்சி, இந்த 3 பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வேல்யூ தான். அது கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும். அதே மாதிரி நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஆஃப் ஆஃப் த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் சைடு போகிறப்ப. ஸோ ஃபஸ்ட்டு எந்த பேங்க் சொல்லியிருந்தா ஐடிஎஃப்சி பேங்க், அடுத்தது பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்கோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 215.90. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே வந்துட்டுருக்கு. அதாவது இதோட சப்போர்ட் வந்து 1041, இன்றைக்கி ஹையாக கட் பண்ணிட்டு மேலே ஓப்பன் ஆனால் அடுத்த டார்கெட் வந்து 1090 இல்லைனா 1100 வரைக்குமே வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இல்லை மறுபடியும் அதே நேரத்தில் வந்து சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து பை எடுக்கலாம். 1041 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் ஆக்சிஸ் பேங்க். ஸோ மொத்தமாக வந்து 3 பேங்க் தான்.
ஒன்று வந்து ஐடிஎஃப்சி பேங்க் 119.50 வந்து ரெசிஸ்டன்ஸ், 117.55 வந்து சப்போர்ட். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் 215.90 வந்து சப்போர்ட். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் 1041. ஸோ அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து போர்ட்ஃபோலியோவில் நம்ம இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணக்கூடிய 3 ஸ்டாக்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே வந்து நினச்ச மாதிரி ஒன்றும் போகலை. ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்த்தேன், 45,200 வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு வந்து நிஃப்டி வந்து இறங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சுன்னா ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நேற்று சொன்ன செல் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா ஒர்க் ஆனிச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டார்டாய்ஸ் மூமெண்ட், அதாவது ஒரு ஆமா மூமெண்ட் அப்படிம்பாங்க. ஆமா மூமெண்ட்னா தெரியல, மெதுவாக வந்து நகருது. இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேல வந்து டார்டாய்ஸ் மூமெண்ட்டெல்லாம் எடுத்துருந்துச்சுன்னா ஸோ ரெண்டு பக்கமே ப்ரீமியம் வந்து காலி பண்ணிடும். அதாவது ப்ரீமியம் பிஇ சைடும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வந்துடும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி சைடும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வந்துடும். ஸோ செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் கொஞ்சம் மேலே வருமே தவிர, ஸோ இந்த மாதிரி ஸ்லோ மூவ்மெண்ட்லலாம் போச்சுன்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்கு தான் நல்ல லாபம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.